ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பைசி ஆம்லேட் கறி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க போகலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கட் பண்ண வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்க போகிறோம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக நம்ம இப்போ இந்த தக்காளி கூட கொஞ்சம் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளி வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது சைடில் நம்ம ஆம்லேட் போட்டுக்கலாம். நம்ம ரெகுலராக போடுவோம் அந்த ஆம்லேட் தான் போட்டுட்டு நான் ஒரு 3 ஆம்லேட் போட்டிருக்கேன். இப்போது அந்த ஆம்லேட் எல்லாமே நம்ம இந்த கறியோடு ஆட் பண்ணிக்கலாம். 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ 3மே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம அந்த கிரேவியில் நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை நல்லா கொதிக்க விடணும். இப்போது திருப்பி போட்டுருங்க. நல்லா கொதிச்ச உடனே திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு அந்த ஆம்லேட்டுக்கு நல்லா மசாலாலாம் நல்லா பிடிக்கும். இப்போ இது நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தனியாவும் பெப்பரும் ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டில் அந்த பவுடர் நீங்கள் தூவிட்டிங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 minutes மூடி வச்சுக்கோங்க. நல்லா 2 minutes மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பெப்பரெல்லாம் நல்லா உள்ளே போய் இறங்கும். நல்லா அந்த ஆம்லேட் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக இருக்கும். இப்போ நம்மளோட ஸ்பைசி ஆம்லேட் கறி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.